கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல் தங்குவதாக. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டு வாசிக்கலாம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளிலே விசுவாசத்துடைய தன்மையை குறித்து கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட அனைவருமே, தேவ சபைகளை ஆராதிக்கிற அனைவருமே தங்களை விசுவாசி என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. நாம் எல்லாரும் விசுவாசி லிஸ்ட்ல தான் இருக்கிறோம். வேதம் யாக்கோபு எழுதின நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, தேவன் ஒருவர் உண்டு. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பது அவருடைய நாமம். யெகோவா என்பது அவருடைய நாமம். ஆயிரம் நாமங்கள் அவருக்கு இருக்கிறது. அவர் ஒருவரே. அதை நாம் விசுவாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுடைய பாவத்திற்காக இந்த பூமியிலே வந்தார். சாப பாவங்களை அக்கிரமங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார், பரலோக ராஜ்யத்துக்கு சென்றார். நமக்காக ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். மீண்டும் வருவேன் என்று சொன்னார், வருவார். நியாயம் தீர்த்து பாவிகளை பாதாளத்திற்கும், நீதிமான்களை, கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை நித்திய ராஜ்யமாக பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்ல காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டது, நம்மை பரிசுத்தப்படுத்தி விட்டார், நாம் பரிசுத்தவான்கள், நாம் நீதிமான்கள் என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. அந்த இவை அனைத்தும் நிரந்தர நம்ம நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே விசுவாசம் கட்டாயம் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்திலே பலவிதமான விசுவாசம் இருக்கிறது, அவிசுவாசம் இருக்கிறது, அற்ப விசுவாசம் இருக்கிறது. இப்படி பல காரியத்தை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த விசுவாசத்தினுடைய அளவுகோல் என்ன, நாம் எந்த அளவுக்கு விசுவாசத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசி என்கிற பெயர் வைத்தபடினாலே நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் பிசாசுகள் என்ன செய்கிறது? விசுவாசித்து நடுங்குகிறது. நாம் எப்படி ஆண்டவரை விசுவாசித்து நடுங்குகிறோமோ, இது போல பிசாசுகளும் என்ன செய்கிறது? அவர்தான் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசிக்கிறது, நடுங்குகிறது, பயப்படுகிறது. கடைசி நாட்களில் வருகிற நியாய தீர்ப்புக்கு அது பயந்து கொண்டு இருக்கிறது. பிசாசுகளும் விசுவாசிக்கிறது, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களும் விசுவாசிக்கிறார்கள். ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன? பிசாசுகள் பரலோக ராஜ்யத்துக்கு போகவே போகாது. அதுவும் விசுவாசிக்கிறான், ஆனா போகாது. ஏன்னா அதுக்கு ஒரு மனம் திரும்பல் இல்லை, பாவ அறிக்கை இல்லை, பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஏதும் இல்லை. அவன் பெருமை பிடித்தவன், ஆண்டவருடைய பிள்ளைகள் விரோதமாய் செயல்படுகிறவன், அநியாயம் நிறைந்தவன், அக்கிரமம் நிறைந்தவன், பொய்யன். எக்காரணோடு மனம் திரும்புவதற்கு வாய்ப்பே இல்லை. அவனுக்காக தான் நரகத்தை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். கொஞ்ச காலம் விட்டு வச்சிருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே அவன் நரகத்துக்கு தான் செல்ல வேண்டும். அவனுக்கு அடிமைப்பட்டு போனவர்கள் எல்லாம் அங்கேதான் செல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அதுவும் விசுவாசிக்கிறது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க, நான் விசுவாசி, இயேசு வருவார், நிச்சயமா என்ன செய்யலாம், பரலோகத்துக்கு போகலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய விசுவாசத்தை கொஞ்சம் அளவு செய்யணும். பிசாசுடைய விசுவாசம் எதுவா இருக்கிறது? பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்வார் என்கிற விசுவாசமோ, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற விசுவாசமோ அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு போகணும், அதுதான் அவனுடைய விசுவாசம். ஆனா உன்னதமான தேவனுடைய குமாரன் தான் இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்க போகிறார் என்பதெல்லாம் அவனுக்கு தெரியும், அதை விசுவாசிக்கிறது. நம்முடைய விசுவாசம் அப்படி இல்லை. நம்முடைய விசுவாசம் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஏதுவாய் இருக்கிறது, நீதியாய் வாழ்வதற்கு ஏதுவாய் இருக்கிறது. ரெண்டு விசுவாசத்திலும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் பிசாசுனுடைய சுபாவத்துல விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தீர்ப்பு மோசமா தான் இருக்கும். அவர் வரும் நாள் அவர்களுக்கு ஐயோ. அல்லேலூயா. ஆமா, பற்கடிப்பு உண்டாகிற நாள், கண்ணீர் வடிக்கிற நாள், பயப்படுகிற நாள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாய் விசுவாசிக்கிற ஒரு விசுவாசிக்கு ஆண்டவர் வருகிற நாள், அன்னைக்குதான் சந்தோஷமான நாள், அன்னைக்குதான் மகிழ்ச்சிய நாள். இந்த நாட்கள் நம்ம கண்ணீர் வடித்துக் கொண்டு ஒருவேளை நம்ம விசுவாசத்துல நிலைத்திருக்கலாம். ஆனா அன்றைக்கு கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படுகிற நாள். அல்லேலூயா.
நம்முடைய கிரியைகளை தக்க பலனை ஆண்டவர் கொண்டு வருகிற நாள் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நீங்கி போகும். நித்திய மகிழ்ச்சி நம் தலைமையில் இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் விசுவாசி, நான் விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு பிசாசுடைய சுபாவங்கள் உடையவர்களாக இருப்போம் என்று சொன்னால் பிசாசுக்கு என்ன தண்டனை வைத்திருக்கிறார் அதுதான் கிடைக்கும். அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. 20வது வசனம் சொல்லுகிறது, வீணான மனுஷனே, வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ? சொல்லாமலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஒருத்தர் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லாமலே நீங்கள் அறிய வேண்டும். இது உங்களுக்கு சொல்லி தர வேண்டுமோ? கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்துவ போல இருக்கணும். அன்புள்ளவனா இருக்கணும், தாழ்மை உள்ளவனா இருக்கணும், நீடிய சாந்தம் உள்ளவனா இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவனா இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்பது உங்களுக்கு சொல்லி தரும. வீணான மனுஷனே, நீங்கள் வீணாய் நேரத்தை வீணடிக்கிறீர்கள், ஆராதிக்கிறீர்கள், எல்லாம் செய்கிறீர்கள். உங்களிடத்தில் விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது? பிசாசும் விசுவாசிக்கிறது. பிசாசை போன்றதான விசுவாசமா அல்லது பரிசுத்தமான கர்த்தரிடத்துல வைத்திருக்கிற விசுவாசமா? இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை அளந்து பார்க்க வேண்டும். நாம் உண்மையான விசுவாசியாக இருந்தால் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிசாசை போல பெருமை கொண்டு தள்ளப்பட்டவனாக வாழக்கூடாது. அவனுடைய சுபாவத்தில் ஒன்று கூட நம்மிடத்துல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வீணான மனுஷனே என்று கூப்பிடுகிறார். எல்லாமே வீண். நாம் ஆராதிக்கிறது ஆனாலும் சரி, சபை காரியங்களை தர்மங்கள் செய்தாலும் சரி, உபவாசித்தாலும் சரி, நம்முடைய விசுவாசம் சரியில்லை என்று சொன்னால் எல்லாமே வீணாய் போயிடும். ஆகையினால நம்முடைய விசுவாசம் கிறிஸ்து மேல இருக்கட்டும். அந்த கிறிஸ்து நம்மோடு இணைந்து செயல்படும் போது கிறிஸ்துவின் சாயலை தரித்தவர்களாய் நம்முடைய குணாதிசயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப கிரியை இல்லாத விசுவாசம் எப்படி இருக்கிறதாம்? அது செத்ததாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 17 வாசிக்கலாம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும். அல்லேலூயா. அது ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, சரியாய் கிரியை இல்லாத விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அது தன்னில் தானே செத்ததா இருக்கிறது. சபையில வரலாம், நல்லா ஆராதிக்கலாம், ஜெபிக்கலாம், பல காரியங்களை நீங்கள் செய்யலாம். ஆனால் உங்க உள்ளம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய நடக்கை, உங்களுடைய செயல், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்று கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கிரியையிலே நாம் இங்கே எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறோமோ, எவ்வளவு ஆண்டவர் மேல பற்றுதல் வைத்திருக்கிறோமோ, பரிசுத்தவான்களுடைய கூட்டம் என்று சொல்லிக் கொள்கிறோமோ, அதே பரிசுத்தவான்களுடைய கூட்டம்ங்கிற வார்த்தையை நாம் புறத்திலே சென்றாலும், வீட்டிலே சென்றாலும், வேலை தளத்திலே சென்றாலும், வாழ்கிற தேசத்திலே இருந்தாலும் எல்லா இடத்திலும் கிரியை உள்ள விசுவாசமாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தரத்தை நம்ம மாற்றி அமைக்க வேண்டும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த வாழ்க்கை வேறு, ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் வாழ்கிற வாழ்க்கை வேறாக இருக்க வேண்டும். பழைய மனிதனுடைய சுபாவத்தை எல்லாம் களைந்து விட்டு நாம் புது மனுஷனாய் மாறும், புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் அதை நம்ம நினைக்கிறோம். புது புது வருஷங்களை எல்லாம் கொண்டாடும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு புது சிருஷ்டியான ஒரு மாற்றம், மாறுதல், மறுரூபமாகுதல் வந்ததா என்று கேள்வி பார்க்கும்போது அப்பதான் விசுவாசம் தெரியும். நம்முடைய விசுவாசம் எந்த விசுவாசம்? இந்த அநேகர் இந்த விசுவாசிக்கிற பிசாசுகள் விசுவாசிக்கிறதெல்லாம் விசுவாசித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவர் வரப்போறாங்கிறது பிசாசு என்ன செய்கிறது? விசுவாசிக்கிறது. நியாய தீர்ப்பு அவர் தான் கொடுக்க போறாருங்கிறதையும் விசுவாசிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கிறார் என்பதையும் இந்த பிசாசுகள் விசுவாசிக்கிறது. ஆனா மனம் திரும்ப வாய்ப்பே இல்லை. ஆகையினால் இவைகள் என்ன செய்ய? தேவதூதர் கூட்டத்தை விட்டு தள்ளப்பட்டாச்சு, பெருமைப்பட்டான். இந்த யார் பெருமையா இருந்தாலும் அவர்களுடைய என்ன விசுவாசம் தான் இருக்கும்? இந்த லூசிபருடைய விசுவாசம் தான் இருக்கு, இந்த பிசாசுடைய விசுவாசம் தான் இருக்கிறோம், பெருமையா இருக்கிறவங்களுக்கு. ஆகையினால தள்ளப்பட்டான். உன்னதத்தில் ஏறுவேன்னு அவன் மனசுல தான் நினைச்சான், தள்ளப்பட்டான். இப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யறான்? சின்னாபின்னமாக்கி கொண்டே இருக்கிறான், பாவம் செய்ய தூண்டுகிறான். ஏவளை எப்படி ஏமாற்றினானோ அதே போல இந்த நாட்களிலும் ஊழியக்காரங்களையும் விசுவாசிகள் அவன் ஏமாற்றி கொண்டிருக்கிறான். அநேகர்கள் ஏமாந்து போகிறார்கள், விழுந்து போகிறார்கள். விசுவாசிக்கிறாங்க ஆனா விழுந்து போகிறார்கள். பரிதாபம். அல்லேலூயா.
இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரு விசுவாசத்துல எப்படிப்பட்டதான விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதை இந்த நாள் ஒரு தீர்மானத்தோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பிசாசுகளும் விசுவாசிக்கிறது, நாமும் விசுவாசிக்கிறோம். அவனுடைய விசுவாசம் வேற, நம்முடைய விசுவாசம் வேற. யார் யாரெல்லாம் பிசாசுடைய குணாதிசயங்கள் யார் யாரிடத்துல எல்லாம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களா தான் இருக்கிறாங்க? பிசாசு விசுவாசிக்கிறது போலதான் விசுவாசிக்கிறார்கள். சபையிலே வந்தா அந்நிய பாஷை, அந்த கர்த்தரை துதிக்கிற துதி, சூத்திரம் பண்ற நாவு, இதே நாவு வெளியே போனால் இந்த நாவு தான் சண்டை பண்ணுகிறது, கோள் பேசுகிறது, வைராக்கியம் கொண்டு பிரிவினை எண்ணங்களை எல்லாம் பேசுகிறது, கொண்டு போய் இருமாப்பா இருக்கிறது. ஒரே நாவு தான் இந்த காரியத்தை எல்லாம் செய்கிறது. அல்லேலூயா. எனவே இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளாய் விசுவாசிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே மேலான காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இயேசுவே, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, எனக்கு உமக்கு என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். தேவன் பேரில் ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். அங்கே ஒரு வாலிபனை குறித்து சொல்லப்பட்டது. லேகியோன் என்கிற பிசாசுகள், லேகியோன் என்று சொன்னால் 6000 எண்ணிக்கை நிறைந்த பிசாசுகள், 6000 பிசாசுகள் ஒரு வாலிபனை பிடித்து வைத்திருக்கிறது. அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, மார்க்கு சுவிசேஷம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா அந்த சம்பவத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வீட்டிலே தரித்திருப்பது இல்லை. அவன் விலங்கிடப்பட்டவனாக இருந்தாலும் விலங்குகளை உடைத்து விட்டு வஸ்திரம் தெரியாதவனாக கல்லறை தோட்டத்திலே அங்குமிங்கும் அலைந்து திரிகிறவனாக வாழ்கிறான். இல்லையா? அப்போ ஒரு பிசாசு பிடித்த மனிதர்கள் வீட்டில் என்ன செய்வாங்கட்டாங்க? நிரந்தரமாக தங்கி ஒரு குறிக்கப்பட்ட குடியிருப்புல இருக்க மாட்டாங்க. சபையில வந்தா என்ன செய்ய மாட்டாங்க? கொடுக்கப்பட்ட சபையில இருக்க மாட்டாங்க. அவங்கள அங்க இங்கெல்லாம் அலைந்து திரிய வேண்டும். எங்கேயாவது 4 வார்த்தை அங்க பேசி இங்க பேசி அங்க பேசி இங்க பேசி, ஏன்னா சினிமா தியேட்டரா, பிராண்டிக்கு ஷாப்பா, இல்லைன்னா ஊரு கதை உலக கதை பேசக்கூடிய டீமா, எங்கெல்லாம் பாவம் பறக்குமோ அந்த கூட்டத்துல எல்லாம் இருப்பாங்க. இல்லையா? ஆமா, சுயபுத்தி இருக்காது. அந்த வாலிபனுக்கு 6000 பிசாசுகள் அவனை ஆட்கொண்டிருந்தபடினாலே அவன் என்ன செய்தான்? விலங்கு போடப்பட்டிருந்தாலும் கட்டி போட்டாலும் கிடைக்காது. நீங்க எத்தனை தான் சொன்னாலும், பிள்ளைகளோ பெரியவங்களோ, ஏமா எங்கே போவாத, நீ வீட்டோட இரு, சபையோட இரு, நீ படிக்கிற வேலையோட இரு, படிப்போட இரு, அப்படியெல்லாம் சொன்னாலும் அந்த நேரத்தை வீணாக்கி அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். இல்லையா? இன்றைக்கு ஓடுகிறவர்கள் இல்லாமல் வீட்டில் இருந்தாலும் ஒரு மூலையில இருந்துகிட்டு செல்ல ஓபன் பண்ணிட்டாங்கன்னா உலகம் பூரா ஓடிட்டே இருப்பாங்க. அதுவும் ஒரு ஓட்டம் தான். இல்லையா? அதுவும் ஒரு ஓட்டம் தான். நம்முடைய பார்வைக்கு எங்கே இருக்கிறாங்க? வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஓட்டம் மொபைல் மூலமாக உலக நாடுகள்ல என்னெல்லாம் தேவையில்லாத இருக்கு எல்லாத்திலும் ஓடிட்டே இருக்கும். அப்ப மாமிசத்தான் இங்க இருக்குது, ஆவி உலகத்தோட சுற்றி அலைந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுவும் இந்த பிசாசின் பிடியில சிக்கி இருக்கிறவங்க. சபையில இருக்கிறோம். சபையில இருக்கும் போதும் கூட நேரத்தை பார்த்து 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 நம்முடைய சிந்தனை இதை முடிச்சுக்கிட்டு இன்னொரு அடுத்த வேலை இருக்கு, அதுதான் முன்னால வந்து நிற்கும். எப்ப முடியும்? நான் இந்த இடத்துக்கு போகணும், இந்த பஸ்ஸை பிடிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இல்லைன்னா வீட்டில் கொஞ்சம் காரியங்களை வச்சுட்டு வந்திருப்பீங்க, அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நம்ம மைண்ட் என்ன செய்யும்? ஓடிட்டு இருக்கும். இதுவும் எதுக்கு தான் அடையாளம்? அழிந்து திரிகிறதுக்கு தான் அடையாளம். சரீரம் எங்கே இருக்கிறது? ஆவி எங்கெங்கெல்லாமோ போய் கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சுபாவம் இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த பிசாசுடைய கிரியையில் உள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தம். அல்லேலூயா. ஒரு டிவிக்கு முன்ன ஆணு கண்ணை பார்த்துட்டு இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா கண்ணு இமை கூட அடிக்க மாட்டாங்க, அப்படி பார்ப்பாங்க. பின்னாடி போய் ஒருத்தன் முதுகில் ஒரு போடு போட்டா கூட அவன் திரும்பி பார்க்க வாய்ப்பு இல்லை. அவ்வளோ தூரத்தை அதில் கவனமா இருப்பாங்க. சின்ன பிள்ளைகள்லாம் பார்க்கும்போது நீங்க அவனை பிள்ளைகளை கூப்பிட்டு பாருங்க, நீங்க எவ்வளவு சத்தமா கூப்பிட்டாலும் அந்த கூப்பிடுற சத்தமும் பிள்ளைகளுக்கு கேட்காது, திரும்பி பார்க்கவும் மாட்டாங்க. நீங்க நல்ல ஏதோ ஒரு பின்பண்டத்தை தான் வச்சுக்கிட்டு கூப்பிட்டாலும் அந்த பிள்ளைகளை மைண்டெல்லாம் அந்த மொபைலுக்கு மேலதான் இருக்கும். அதை நீங்க பிடுங்கிறீங்கன்னா அதுக்கு மேல வில்லங்கமே வந்துடும். அப்ப பிள்ளை வீட்டுல தான் இருக்கிறது, ஆனா சிந்தை மண்டலம் எங்க போகுது? உலகம் எல்லாம் சுற்றி கொண்டே இருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பிசாசின் கிரியை உள்ளே இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. எனவே நாமும் நம்மை சார்ந்த பிள்ளைகளையும் சரியான விசுவாசத்திலே வளர்த்த வேண்டியது
நம்முடைய பொறுப்பா இருக்கிறது. அல்லேலூயா. பிசாசுகளும் விசுவாசித்தது. இந்த பையன் மேல, இந்த வாலிபன் மேல லேகியோன்ங்கிற 6000 பிசாசு உள்ள இருக்குது. அவன் இயேசு அந்த வழியில வந்த உடனே இவன் நிர்வாணமா இருக்கிறான், கல்லறை தோட்டம் எல்லாம் அலைந்து திரிகிறான், எவ்வளவு அலங்கோலமா இருப்பான் அப்படின்னு பாத்துக்கணுங்க. ஓடி வருகிறான் இயேசு கிட்ட வந்து, ஓ தேவனே, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே. அவனுக்கு தெரியுதா தெரியலையா? விசுவாசிக்குதா விசுவாசிக்கல? ஏன் இப்ப வந்தீங்க? என்ன வேதனைப்படுத்தவா வந்தீர்? இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குல்ல, இப்பமே ஏன் வந்தீர்? அவனுக்கு தெரியும் அவன் நரகத்துக்கு தான் போறாங்கிறது அந்த பிசாசுக்கு தெரியும். ஆனா ஆண்டவருடைய கேள்விகளை, இப்ப ஏன் எங்களை வேதனைப்படுத்த வந்தீங்க? இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குல்ல, அந்த காலம் வரைக்கும் எங்களுக்கு சுதந்திரத்தை தாருங்க. அதான் அவனுடைய வேண்டுதலா இருக்கிறது. இல்லையா? புரிஞ்சுதா? பிசாசுகளும் விசுவாசிக்கிறது. எப்படி விசுவாசிக்கிறது? இந்த உலக முடிவுல நியாயம் தீர்த்து இந்த இயேசு நம்மளை எங்க தள்ள போறான்? நரகத்துல தள்ள போறாங்கிறத பிசாசுகள் விசுவாசிக்கிறது. ஆனா அவன் நரகத்துல போறதுக்கு முன்னால கர்த்தருடைய பிள்ளைகளை எவ்வளவு தூரம் வஞ்சிக்க முடியுமோ கொஞ்ச நாள் தான் இருக்கிறது என்பதை அறிந்து அவன் மிக வேகமாக வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறான். அநேகர் விழுந்து கொண்டிருக்கிறார், உணர்வற்றவர்களா இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உணர்வுள்ள இருதயத்தை நமக்கு தருவாராக. விசுவாசம் உள்ளவராக இருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் தேவ சமூகத்துல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாக அவன் கேட்கிறான், உன்னதமான தேவனுடைய குமாரனே, ஏன் இப்ப வந்தீங்க? என்ன வேதனைப்படுத்தவா வந்தீங்க? இன்னும் கொஞ்ச காலம் இருக்குல்ல, முடியட்டுமே அப்படின்னு வேண்டுதல் பண்ண. ஐயா, எங்களை இப்பொழுதே வேதனைப்படுத்தாதீங்க, ஒரு காரியம் செய்யுங்க, எங்களை என்ன செய்யுங்க, அந்த பண்டி கூட்டத்துல போக செய்யுங்க. அவனும் ஒரு ஜெபம் பண்ணத்தான் செய்யறான் இயேசு கிட்ட, இல்லையா? இயேசுவே, எங்களை இப்ப வேதனைப்படுத்தாதீங்க, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பீரியட் நீங்க தந்திருக்கிறீங்க, அந்த காலம் வரைக்கும் எங்க வேலையெல்லாம் நாங்க செய்யணும். ஆகையினால எங்களை இப்ப என்ன செய்ய வேண்டாம், நீங்க பாதாளத்துல தள்ள வேண்டாம், எங்களை வேதனைப்படுத்த வேண்டாம், தயவு செய்து அப்படியே பன்றி கூட்டத்துல போக சொல்லுங்க. அங்க சுமார் 2000க்கு மேற்பட்ட பன்றிகள் கூடி மேய்ந்து கொண்டிருக்கிறது. சரி, உன் வேண்டுதல் கேட்கப்போ பன்றி கூட்டத்துக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். பன்றிகளுக்குள்ளால 6000 பிசாசுகள் நுழைந்தது. நுழைந்த மாத்திரத்திலே அந்த பன்றிகள் அந்த கடலிலே அத்தனை நேரம் என்ன செய்து குதித்து தற்கொலை பண்ணி செத்து விட்டு எல்லாம் மாண்டு விட்டது. ஒரு பன்றி கூட தப்பித்து கொள்ளவில்லை. அப்ப நான் ஒரு கணக்கு உங்களுக்கு போடுறேன். 6000 பிசாசுகள் அந்த ஒரு மனிதன்கிட்ட இருந்து என்ன பாடுபடுத்தின கொஞ்சம் யோசித்துடுங்க. இப்ப 6000 பிசாசுகளை பிரிச்சு 2000 பன்றிகளுக்குள்ளால விட்டுருக்கு. அப்ப 2000த்துல ஒரு பங்கு தான் வலி வரும். அதுவே தாங்க முடியாம எங்க போச்சு? தற்கொலைக்கு கொண்டு போச்சு. இன்றைக்கு யாரெல்லாம் நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, வாழ்வதை விட சாவதுதான் மேல், இந்த பலவீனத்தையும் இந்த வலியெல்லாம் என்னால் வேதனையெல்லாம் எனக்கு தாங்க முடியாது, நான் வாழ்ந்து என்ன கண்டேன், எல்லாம் தோல்விதான் தோல்விதான். கடன் பிரச்சனால சாகலான்னு நினைக்கிறாங்க, வியாதியினால சாகலான்னு நினைக்கிறாங்க, உலக கவலைகள், பலருடைய நிந்தை அவமானத்தினால சாகலாமனால பலர் பலவிதமாக பேசுவாங்க. சாகுறாங்களோ சாகலையோ வாயினால சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்களோ அநேகர்கள். அல்லேலூயா. அப்ப அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கும்? இந்த ஆவி தான் இருக்கும், இந்த விசுவாசம் தான் இருக்கும். ஏன்னா வாழ வைப்பாருங்கிற விசுவாசத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். ரட்சிக்கப்பட்டிருந்தால் கிறிஸ்தவர்கள், ஆனால் கர்த்தரனை வாழ வைப்பார், வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்கு, நான் செத்தாலும் கிறிஸ்துவுக்குங்கிற விசுவாசம் இல்லாமல் போனபடியினாலே அப்ப இவங்களுடைய இருக்க விசுவாசம் இந்த பிசாசுகளுக்கு இருக்கிற விசுவாசம், சாகணும் சாகணும்னு எண்ணம் வரும். அப்ப இந்த 2000 பன்றிகளுக்குள்ளால இந்த 6000 பிசாசுகளை அனுப்பின வேளையிலே அவைகள் எல்லாம் என்ன செய்தது? கடலிலே சென்று மாண்டு போயிட்டு எல்லாம் செத்து போயிடுச்சு. இப்போ ஒரு கணக்கு கேட்கிறவங்ககிட்ட, 6000 பிசாசுகள், 2000 பன்றிகள், அப்ப ஒரு பன்றிக்கு உள்ள எத்தனை பிசாசு? ஒரே வாலிபனுக்குள்ளால 6000 பிசாசுகள் இருந்தது. ஆகையினால அவன் புத்தி தெளிவற்றவனாக, வஸ்திரம் தெரியாதவனாக, வீட்டில் தரித்திராதவனாக, விலங்கிட்டாலும் அதெல்லாம் உடைச்சுக்கிட்டு கல்லறை தோட்டங்களிலும் வனாந்தரத்திலும் அவன் அலைந்து திரிகிற பைத்தியக்காரனாய் திரிகிற அனுபவம் அவனுக்குள்ள 6000 பிசாசு. இப்ப பன்றிக்குள்ளால வரும்போது ஒரு பன்றிக்கு எத்தனை பிசாசு? நீ எத்தனை சொன்ன? யாராவது மேக்ஸ் சொல்லுங்க. 30 இருக்கட்டும்,
யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கால்குலேட்டர் வேணுமா? வாய் திறந்து சொல்லுமா. 3 பிசாசுகள். 6000 பிசாசு இருந்து ஒரு வாலிபனை இப்படி சின்ன பின்னமாய் அலக்களிக்கிறது. இப்போ ஒரு பன்றிக்குள்ள எத்தனை பிசாசு இருக்கு? 3 பிசாசு. இந்த 3 பிசாசு இருந்த பிறகு அது எங்க கொண்டு போகுது? தற்கொலைக்கு போகிறது. கடல்ல விழுந்து அமிழ்ந்து போகிறது. செத்தே போயிற்று. அப்ப யாரெல்லாம் வாழ்வதை விட சாவது மேலன்னு நீங்க சிந்தித்தாலும் சரி, வாயால பேசினாலும் சரி, உங்களில் குறைந்தபட்சம் 3 பிசாசாவது இருக்கும். உண்மைதானே? அப்ப இதை நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு துரத்தணும். அந்த பிசாசுக்கிற விசுவாசம் நமக்கு வேண்டாம். கிறிஸ்து நம்ம மேல வச்ச விசுவாசம் நமக்குள்ளே பூரணப்படுவதாக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்படியே விசுவாசி என்கிற ஸ்தானத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தம் நிறைந்த வாழ்க்கையாக, விசுவாசத்திலே உறுதிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். மத்திய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே இயேசு படகுல இருக்கிறார், சீசர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் அங்க பிரச்சனை வருகிறது. கடல் கொந்தளிக்கிறது, காற்று அடிக்கிறது. ஆண்டவர் அப்படி நித்திரை செய்கிறவர் அப்படி படுத்திருக்கிறார். இந்த விசுவாசிகள் எல்லாம், இந்த சீசர்கள் எல்லாம் பார்த்து பயந்துட்டாங்க. ஐயோ, கடல் கொந்தளிக்கிறது, புயல் காற்று வீசுகிறது, என்ன செய்வது என்று சொல்லி. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், நீங்க தூங்கிட்டா இருக்கிறீங்க அப்படின்னு போய் கேட்கிறாங்க இயேசு கிட்ட. இல்லையா? இயேசு கேட்கிறாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்ப சீசர்களை பார்த்து என்ன விசுவாசின்னு சொன்னாரு? அற்ப விசுவாசிகள். நீங்க இவ்வளவு தூரம் என் கூட இருந்தீங்க, இத்தனை அற்புதத்தை எல்லாம் பார்த்தீங்க, ஆனாலும் நான் உங்களோடு கூட இருக்கிறபடினால காற்றும் கடலும் அமைதலா இருக்கும்ங்கிற நம்பிக்கை உங்களுக்கு அற்று போயிற்று. நீங்க பயந்துட்டுங்க, மடிந்து போகிறோம் என்று சத்தம் போடுறீங்க. அப்படின்னு நம்மளும் அப்படித்தான் சத்தம் போடுவோம். இல்ல, இயேசு நம்ம கூட இருக்கிறார், நம்ம குடும்பத்தில் இருக்கிறார், சபையில் இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்டதான போராட்டங்கள் வரும்போது நாமும் ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சத்தம் போட்டுட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே. கொஞ்சம் போல இருக்கு, ஆனா பிரச்சனை. அற்ப விசுவாசிகளே. அந்த அற்ப விசுவாசத்துல நம்ம இருக்க வேண்டாம். நம்ம ஒரு பூரண விசுவாசத்துல இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது அங்கேயும் சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீர்கள் அப்படின்னு கேட்கிறார். அங்கேயும் இதே மேட்டர் தான். சீசர்கள் போட்டில் படகுல போய் கொண்டிருக்கிறார்கள். 4 ஜாமம் ஆகிட்டு, நடு ராத்திரி ஆகிட்டு. ஏசு அப்ப படகுக்குள்ளால இல்லை. படகுள்ள இருக்கும் போதும் இவங்க அப்படிதான் பயப்படுறாங்க. அங்க புயலாம் வருது. இப்போ அங்கேயும் காற்றும் கடலை என்ன செய்கிறது? அடிக்கிறது, கொந்தளிக்கிறது, புயல் வருகிறது. இயேசு அந்த ஜாமத்துல நடு ராத்திரியில அந்த கடல் மேல அப்படி நடந்து வாராரு. இந்த பிள்ளைகளை காப்பாத்தணும் இல்ல, பக்கத்துல வாராரு. இவங்க எல்லாம் பார்க்கிறாங்க. பார்த்துட்டு ஐயோ ஆவேசம் என்று பயப்பட்டார்கள். ஆவேசம் என்றா அசுத்தாவி, பேய் என்று சொல்லி பயப்பட்டார்கள். சீசர்களுக்கு கூட ஆண்டவர் யாரு பிசாசு யாருன்னு தெரியாம போயிடுச்சு. அதான் ஆண்டவர், அற்ப விசுவாசிகளே நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நமக்கு சில நேரத்தில் சில சொப்பனங்கள் நீங்க பார்க்கலாம், தரிசனங்கள் பார்க்கலாம், இல்லைன்னா சில பிரசங்கத்தை நீங்கள் கேட்கலாம், சில ஆலோசனை நீங்கள் எடுக்கலாம். இது ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனையா பிசாசு சொல்லுகிற ஆலோசனை கண்டுபிடிக்க தெரியாம இருக்கிறீங்க அநேகர். புரட்டு உபதேசத்தை நம்புறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. நம்ம மனதுக்கு எந்த பிரசங்கம் வந்துன்னா நல்ல பாஸ்டர் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. கண்டித்துணர்ந்த பிரசங்கம் வந்து இதென்ன பாஸ்டர் வெட்டிக்கிட்டே இருக்கிறாரு டெய்லி. 6 நாள் நாங்கள் வீட்டுல வேதனையா இருக்கிறோம், 7ஆம் நாள்ல சபையில வந்து கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னா இங்க அதை விட மிச்சமா என்ன செய்கிறார்? வசனத்தை வச்சு வெட்டிட்டே இருக்கிறார். இங்கேயும் சமாதானம் சொல்லக்கூடிய விசுவாசிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லேலூயா. ஆமா, 6 நாளும் அவங்களுக்கு சமாதானம் இல்லையா, 7ஆம் நாளில் கொஞ்சம் 3 மணி நேரம் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போகலான்னு வந்தாங்களாம். அவங்களுடைய விசுவாசம் என்ன விசுவாசம் தான்? அற்ப விசுவாசம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பக்கத்துல வந்த பிறகு அவங்களுக்கு அடையாளம் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் மக்களே நீங்க பயப்படாதீங்கடா, நான் தான் வரேன் அப்படின்னு சொல்றாரு இயேசு. உடனே பேதுரு, அப்படியா நீர் இயேசுவா? அப்படியா நீர் நடக்கிற மாதிரி நானும் தண்ணியில் நடக்கட்டுமா? கொஞ்சம் முந்திரி கட்ட மாதிரி முந்திக்கிடுவார் எல்லாரை விடவும். அவனை கொண்டுதான் கர்த்தர்
சபையை கட்டினார். உன்மேல நான் சபையை கட்டுவேன்னு சொன்னார். கட்டிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நான் எங்க போனாலும் நான் சத்தாலும் உம்மை விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னார். சேவல் குழு 3 வேளை மறுதலிப்பா என்று சொன்னார். அது போல மறுதலிச்சான். ஆனாலும் மறுதலித்து பின்வாங்கி போகல. அடுத்த நிமிஷம் கண்ணீர் விட்டு ஜெபித்து அவன் ஆண்டவரோடு சேர்ந்துட்டான். அல்லேலூயா. அன்றைக்கு சீமோனே, நீ என்ன நேசிக்கிறாயா நேசிக்கிறாயா நேசிக்கிறாயான்னு கேட்கிறார். ஆமா ஆண்டவரே, நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு 3 தடவையும் சொல்லுகிறார். 3வது தடவை, ஆண்டவரே நான் நீ நேசிக்கிறேன்னு உமக்கு தெரியுமே, என்கிட்ட கேட்டதான் தெரியணுமா? இல்ல, நான் உண்மை நேசிக்கிறேன்னு உமக்கே தெரியுமே சொல்லுவேன். சரி, உண்மையில நான் சபையை கட்டிட்டே இருக்கிறார். கட்டிட்டு அந்த வேலை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பேதுரு கேட்கிறாரு, நான் நீர் நடக்கிறீர்களா, நானும் நடந்து வரட்டுமா? சரியப்பா வா. நடந்தாலும் நடக்கலையா? அந்த இருட்டுல, அந்த நடுராத்திரியில புயல் அடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, போட்டு அசைவாடுகின்ற அலைமோதி கவலத்தக்கதாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் வந்து சொல்றாரு, பயப்படாத, நான் வரேன், உங்க பக்கத்துல வந்துட்டேன், நீ பயப்படாத. அற்ப விசுவாசிய, நீ ஏன் கலங்குற? நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன், நான் எப்போதும் உன்னோட கூட இருப்பேங்கிறது தானே வாக்கு தத்துவம். உன்னோட கூட இருந்து நான் பெரிய காரியங்களை செய்வேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. நான் இல்லைன்னா நீங்க நினைக்கிறீங்க, நான் வந்துட்டேன், இருக்கிறேன். அப்போ நான் இவனுக்கு அப்போ கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. உடனே நான் நடந்து வரட்டுமா? ஆண்டவர் செய்கிற மாதிரி எல்லாம் செய்யணும்னு இவனுக்கு ஆசை இல்லை. அதனால தான் ஆண்டவர் இத்தனை பேர் இருக்கும்போது அவர் நடக்கிற மாதிரி நான் நடந்த உடனே இவன் ஒருத்தன் தான் கேட்டான். சபை ரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்பட்ட சபை, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபையை அவன் இவன் தான் கேட்டான், நீரு நடக்கிற நானும் நடக்கட்டுமான்னு. அப்படின்னு ஆண்டவரும் பார்க்குறாரு, நான் சபையை ஸ்தாபிக்க வந்தேன், என் பையன் இவன் என் சீசன் பேதுரு என்ன செய்யட்டும், சபையை கட்டட்டும். அந்த பொறுப்பு அவன் கையிலே கொடுத்துட்டாரு. ஆனாலும் அற்ப விசுவாசியை நான் கூப்பிடுற காரணம் என்னன்னா, இவன் நடந்து போயிட்டே இருக்கிறான், இயேசு நடந்து வந்துட்டே இருக்கிறாரு, இவன் நடந்து போயிட்டே இருக்கிறான். புயல் என்ன செய்யுது, நிக்கல, கொஞ்சம் அதிகமானது. கடல் கொந்தளிப்பு இன்னும் அதிகமானது. நாமும் இயேசுவோடு வந்திருக்கிறோம் பாத்தீங்களா? இயேசுவோடு நெருங்க 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 நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் அதிகமாகலாம். அந்த இடத்துல நம்முடைய விசுவாசம் நிக்கிறதா? அநேகர் அந்த விசுவாசத்தை விட்டு ஓடி போகிறார்கள். ஐயோ, விடுதலை கிடைக்கும்ன்றெல்லாம் வந்தோம், வந்தோட எங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எல்லா சிறையிருப்பும் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு பரீட்சை போடுறாரு, நீ எந்த அளவு நிக்கிற? அற்புதத்தை கண்டு நிக்கிறியா, இல்ல நான் இயேசு உன்னை பரலோக ராஜ்யத்தை சேப்பேங்கிற நம்பிக்கையில நிக்கிறியான்னு பாக்குறதுக்கு சில பரீட்சையை போடுற. இந்த பரீட்சை யாருக்குமே வேண்டான்னு இருக்கிறாங்க இன்னைக்கு. அதான் அற்ப விசுவாசம். இல்லையா? அப்ப பேதுரு நடந்து போகிறாரு, பெய்யிட்டு இருக்கும்போது போராட்டம் இன்னும் அதிகமாயிடுச்சு. உடனே இவனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருகிறது, இயேசு இருந்தா அமைதியில் வரணும், ஏன் போராட்டம் கூடுது? இவர் இயேசுவா மீண்டும் பிசாசா அசுத்த ஆவியா ஆவேசமா என்று சந்தேகப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நமக்குள்ள சந்தேகம் வரல, இங்க போனா விடுதலை, அங்க போனா விடுதலை, ஜெபம் கேட்கப்படுதா கேட்கப்படலையா, இது ஒரு சபையா, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, அங்கதான் ஆடம்பரமான பலி நடக்கிறது, இங்க சாதாரண பலி நடக்குது, இப்படிலாம் பல கற்பனைகள் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. நாம் இயேசுவோடு நெருங்க 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 போராட்டம் என்ன செய்கிறது, கூடுகிறது. கூடும்போது இயேசு கூட இருக்கிறார் என்பது பயப்படாது. அந்த பேதுரு அவன் சந்தேகப்படாம இருந்தாலும் நிச்சயமா ஆண்டவர்கிட்ட என்ன செய்வான், அது வரைக்கும் நடந்து பிறகு 2 பேருமே சேர்ந்து எங்க வருவாங்க, போட்டுக்கு வருவாங்க. இவன் நடந்து வரும்போது போராட்டம் கூடன உடனே இவனுக்கு சந்தேகம் வந்து, இயேசுன்னா இதுக்கு முன்னால ஒரு படகுல இருந்தோம், அவர் எழும்பி வந்து காற்றிய கடலை அமைதலா இருக்குன்னு சொன்னா அது அப்படியே என்ன செய்யுது, அமைதல் உண்டாயிட்டு, இது கூடுதே, அப்ப இவர் இயேசுவா, இது வேறையா என்று சொல்லி நம்ம விசுவாச வாழ்க்கையில போய்கொண்டு இருக்கும் போது சில நேரங்களில் சந்தேகங்கள் வரலாம். அந்த சந்தேகங்கள் வந்தபடினாலதான் இந்த அநேகர் கிறிஸ்துவை விட்டு என்ன செய்யிட்டாங்க, தூரம் போயிட்டாங்க, அறிவில்லாம. அல்லேலூயா. அப்போ ஐயா நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி நினைச்சாரு, அவன் விழுந்து போறான். எப்ப இயேசுவா பிசாசா என்று சந்தேகப்பட்டானோ உடனே அவன் என்ன செய்தான், அமிழ்ந்து போகிறான். அது வரைக்கும் நடந்தான், இயேசுவை விசுவாசித்தது வரைக்கும் நடந்தான். இப்ப இயேசுவா ஆவேசமா என்று சொல்லி சந்தேகப்பட்டான், பிசாசா என்று அசுத்தாவி என்று சந்தேகப்பட்டான். உடனே சந்தேகப்பட்டேன் மோனே, அப்ப நான் யாருன்னு பாருன்னு. நம்முடைய விசுவாசம் யார் யாருக்கெல்லாம் சந்தேகப்படுகிறோமோ அவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, கடல்ல அமிழ்ந்துதான் போவாங்க, உலக சிறையிருப்புல விழுந்துதான் போவாங்க. ஆனா இந்த சிறையிருப்புல தான் நம்ம நடந்து போகணும். சிறையிருப்பு வேண்டாம் என்றல்ல,
இந்த சிறையிருப்பில் நம்ம கடல்ல பேதுரு நடந்தாலும் நாமும் இந்த உலகத்தில் உபத்திரத்தை மேற்கொண்டு போக முடியும். கிறிஸ்துவோடு இருந்தால், கிறிஸ்து மேல நம்பிக்கை வைத்திருந்தால். அல்லேலூயா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் விழுந்துட்டான். ஆண்டவரே என்னை காப்பாத்தும். இப்ப எப்படி கூப்பிடியா? இயேசுவே, ஆண்டவரே என்னை காப்பாத்தும். அப்ப விழ போறதை தான் இயேசுன்னு அறிகிறான். நடக்கும்போது சந்தேகம் வருது, ஆவேசமான சந்தேகப்படுறான். இப்ப பொத்தனை தாழ போன உடனே இல்ல இல்ல இது இயேசு, ஆண்டவரே என்ன காப்பாத்தணும். அவர் அப்படியே கையை கொடுத்து தூக்கி. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. அவங்களுக்கே அற்ப விசுவாசம் வந்ததுன்னா நமக்கெல்லாம் எப்பேற்பட்ட விசுவாசத்துல இருக்கிறோம் என்பதை நீங்களே வீட்டில் சென்று ஆராய்ந்து பார்த்து உங்கள் விசுவாசத்தை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்படியாய் தூக்கி கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனோடு இடைபடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மார்க் 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷம் வியாதிப்பட்டு இருக்கிறான். சொத்து சுகம் எல்லாம் அழிந்து போயிட்டு, வைத்திரல் விட்டாயிட்டு, இனி குணப்படுத்தவே முடியாது என்கிற சூழ்நிலையில வந்துட்டான். இந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது, என் இயேசுனுடைய வஸ்திர தொங்கலை தொட்டாலாகிலும் நான் சுகமாவேன் என்று சொல்லி அவள் விசுவாசித்து ஆண்டுடைய வஸ்திர தொங்கலை அந்த ஜனக்கூட்டத்திலே போய் தொட்டாள். தொட்ட மாத்திரத்திலே அவள் சுகம் பெற்றாள். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் அப்படி இருக்கணும். வைத்தியரை கைவிட்டாச்சு, எனக்கு இருந்த ஆஸ்தி பணம் சொத்து எல்லாம் எனக்கு தீர்ந்தாச்சு, இனி வைத்தியசாலைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க காசே எனக்கு இல்லை, டாக்டர்களும் கைவிட்டாயிடுச்சு, செலவுக்கு காசும் இல்லை, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவ தீர்மானிக்கல. இனி ஒரே வழி, இயேசு தான் வழி. அவருடைய நேரடியா போய் சந்திக்க முடியாது அந்த ஜனக்கூட்டத்துல. அது என்னுடைய பலவீனம் ஒரு பக்கம். நைஸாய் அந்த கூட்டத்துல எவ்வளவு முண்டி அடிச்சு இயேசு இருக்கிற இடத்துல போய் தொடரணும்னா கொஞ்சம் கஷ்டம் உண்டு. ஏற்கனவே சீசர்கள் சாதாரண ஆட்கள் இல்லை. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று பர்த்திமேயு குருடன் கூப்பிட்டதான வேளையில அவனை பார்த்து அதட்டினாங்க, யோ நீ பேசாம இருந்து சொன்ன சீசர்கள். இல்லையா? இப்ப இந்த அம்மா அவருடைய வஸ்திர தொங்கலையே தொட போகுது. இது தூரத்துல இருந்தா கூப்பிட்டான், அதையே சீசர்கள் என்ன செய்தாங்க? அதட்டினாங்க. இப்ப இந்த அம்மா என்ன செய்கிற விசுவாசத்தை பார்த்தீங்களா? ஜனக்கூட்டத்தை உள்ள நுழைஞ்சு போய் அவர் வஸ்திர தொங்கலையாவது தொடுவேன், தொட்டா போதும் நான் குணமாவேன் அவன் நம்புதான். அந்த விசுவாசம் எங்கே இருக்கிறது யோசித்து பாருங்க. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். கூடுமானவர்களை துன்பப்படுவதற்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. விசுவாசத்தோட போனா தொட்டா சுகம் பெற்றா. ஆண்டவர் திரும்பி பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போ, வேதனை நீங்கி சுகமாயிரமா. சும்மா நோயை மட்டும் குணாக்கி விடல. அல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ என்ன செய்? சமாதானத்தோட போ, வேதனை நீங்கி சுகமாயிரு. அங்க ரட்சிப்பை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், வேதனை மாத்துறாரு, சுகத்தை கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர்தான் இயேசு. அந்த இயேசுவை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா நிச்சயமாய் உங்களுக்கும் சொல்லுவார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ வேதனை நீங்க சுகமாயிரு, நீ சமாதானத்தோட போ. எல்லாரும் கைவிட்டார்கள், பணம் காசு தீர்ந்து விட்டது, டாக்டர்களும் கைவிட்டார்கள், இதை தப்பி பிழைக்க வழியே இல்லை. ஆனால் இயேசுவை தொடுவீர்களானால் நிச்சயமாய் எல்லாம் உங்கள் வாழ்க்கை மாறும். அதுதான் விசுவாசம். விசுவாசிக்கிறவங்க தான் ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் எங்கெல்லாம் அற்புதம் செய்வார்? நீ விசுவாசிக்கிற, நீ விசுவாசிக்கிற, நீ விசுவாசி. ஆமா ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. ஒரு வாலிபன் தன் மகன் பிசாசின்படியினாலே நுரை தள்ளி மனநிலை பாதிக்கப்பட்டவனாக இருந்தவனை சீசரிடத்துல கொண்டு வந்தாங்க. சீசர்கள் ஜெபித்தாங்க, அவங்களால குணப்படுத்த முடியவில்லை. நேரடியாக என்ன செய்தாங்கன்னா, அப்படியே அடுத்தது இயேசு கிட்ட அவர் கொண்டு வருகிறார். இயேசுவே சீசரிடத்துல கொண்டு வந்தேன், அவர்களால குணப்படுத்த முடியல, நீங்களாவது குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர், நீ விசுவாசிக்கிறாயான்னு அந்த தகப்பனை பார்த்து கேட்டார். இவன் முதல்ல சொல்ல, ஆமா ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். இரண்டாவது தொடர்ந்து சொல்லுகிறார், என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு அழுகிறான். இயேசு கிட்ட என்ன சொல்கிறான்? நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னாலும் அவன்கிட்ட ஒரு சின்ன அவிசுவாசம் வந்தது. எதுவா இருக்குன்னு தெரியுமா? இத்தனை சீசர்களுக்கு கூடி ஜெபித்த போதும் என்னுடைய மகனுடைய வியாதி மாறவில்லை, பிசாசு ஓடவில்லை. அப்ப இந்த ஒரு மனிதன் இயேசுவால கூடுமோ கூடாதோ என்று ஒருவேளை அவன் என்ன செய்திருக்கலாம், சந்தேகப்பட்டான் என்று வேதம் சொல்லல, நான் யோசிக்கிறேன். ஒருவேளை கொஞ்சம் அவன் மாமிசத்துல சிந்தித்து இருக்கலாம். சிந்தித்தபடினால்தான்
அந்த செகண்ட்ல அவன் சொல்றான், ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு அழுகிறான். அந்த நிமிஷமே ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஒருவேளை நாம் எல்லாம் விசுவாசிகளா இருந்தாலும் இந்த வியாதி மாறுமா, இந்த கடன் பிரச்சனை மாறுமா, இந்த போராட்டம் மாறுமா என்று சொல்லி விசுவாசத்துல ஒரு பக்கம் ஜெபித்திருந்தாலும் ஒருவேளை கொஞ்சம் அவிசுவாசம் இருக்குன்னா இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல அறிக்கை செய்து விட்டு நீங்க பூரண விசுவாசத்தோட செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. தீராத வியாதிகள் தீரும், நீங்காத பிசாசுகள் எல்லாம் ஓடி போகும், தரித்திரங்கள் ஓடி போகும், கவலைகள் ஓடி போகும், கண்ணீர் துடைக்கப்படும், வேதனை நீங்கும், நீங்க சுகமாய் ஆசீர்வாதமாய் சமாதானத்தோட பூமியிலே வாழ்வீர்கள், நித்திய ராஜ்யத்தையும் சுதந்திரிப்பீர்கள். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த ஊர்ல போனார். போய் கிராமமாய் சென்று ஆண்டவர் உபதேசித்தார், அற்புதங்களை செய்தார். ஆனா அந்த மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, இவன் யாரு? யோசேப்பினுடைய மகன் அல்லவா, இவன் நம்ம ஊருக்காரன் தானே, இவன் தச்ச வேலை செய்கிறவன் தானே அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவர் என்கிற விசுவாசம் அவங்களுக்குள்ள வராதபடியினாலும் அவருடைய உபதேசத்தை அவர்கள் கேளாதபடி இருந்தபடியினாலும் ஆண்டவர் ஒரு சில அற்புதங்களை மட்டும்தான் செய்தார். அவரை கல்லறிய துணிகிறார்கள். என்ன தப்பு செய்தார்? அவரை கல்லறிய துணிகிறார்கள். அப்போ பார்த்தாரு, சொந்த தேசமே உனக்கு அந்த பாக்கியம் இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாய்ந்து போனார். வேதம் சொல்லுகிறது அங்க கொஞ்சம் அற்புதத்தை தான் செய்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. சொந்த ஜனத்துக்கு மேல அக்கறை உள்ள ஆண்டவர். அவங்க துரத்துனாங்க, ஆனா புறஜாதியாய் வாழ்கிற நம்மை இயேசு தேடி வந்தார். அல்லேலூயா. அவர் நம்மை தேடி வந்தபடியினாலே விசுவாசிக்கிற பிள்ளைகள் அவருடைய சொந்த ஜனமாய் மாற்றப்பட்டு விட்டார்கள். இப்ப நானும் நீங்கள் இயேசப்பா பிள்ளைங்க, சொந்த ஜனம், சொந்த ஜாதி. அல்லேலூயா. பரலோக வாசி. அல்லேலூயா. நம்ம அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டவன் தான். இந்த நாளிலே நம்முடைய விசுவாசத்தை நாம் கொஞ்சம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் அவருடைய 15வது வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. சரி, போதும் சார். இதுக்கு மேல நீங்க 14ஆம் வசனத்துல இருந்து நீங்க கீழே அந்த 18ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இது அதனுடைய கருத்தை மட்டும் சொல்ல, இப்படிப்பட்டதான ஞானம் அது எப்படிப்பட்ட பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல் லௌகிக சந்தமானது, இந்த உலகத்துக்கு சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதுமா இருக்கு. யாருக்கிட்ட ஜென்ம சுபாவம் இருக்கிறதோ, யாரெல்லாம் இப்பிரபஞ்சத்துடைய ஞானத்தினால வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவளோட அது பேய்த்தனத்திற்கு அடுத்த தனமா இருக்கிறதா. நம்ம எல்லாம் விசுவாசிகள் தான், ஆனா நம்மிடத்துல ஜென்ம சுபாவம் இருக்கும்னு சொன்னால் இந்த இந்த லௌகிக சுபாவம், அந்த உலக சுபாவங்கள் நம்மிடத்துல இருக்கும்னா அந்த 16ஆம் வசனம், வைராக்கியம் விரோதம் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்திகளும் உண்டு. அப்படி வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்போம்னா, விரோதம் உள்ளவர்களாக இருப்போம்னா, மேல் 14ஆம் வசனம் சொல்ல பெருமை உள்ளவர்களாக நாம் இருப்போம்னா, அந்த பெருமை குறித்து நாம் மேன்மை பாராட்டி கொண்டு இருப்போம்னா, நாம் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம்னா, இந்த ஞானம் எங்க இருந்து வந்தது? விசுவாசியே, நாம் விசுவாசிகள் தான். ஆனா இந்த ஞானம் பரத்திலிருந்து வந்தது அல்ல. அது எங்க இருக்குது? பேய்த்தனத்திற்கு அடுத்ததாய் இருக்கிறது. அப்ப இன்றைக்கு இருக்க விசுவாசிகளை கிட்டத்தட்ட 90% பேய்த்தனத்திற்கு அடுத்த தனமா தான் இருக்கிறது. அப்ப பேய்களும் ஆண்டவரை விசுவாசிக்கிறது. அந்த கூட்டத்துல தான் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களும் அநேகர் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விசுவாசம் வீணானது. அல்லேலூயா. இதுதான் யாக்கோபுல சொன்னார், வீணனான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று உனக்கு சொல்லி தரணுமா? உனக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னா இந்த பேய்த்தனத்துக்கு அடுத்த சுபாவங்கள் நம்மிடத்தில் இருக்க கூடாது. கரங்களை தட்டி நம் கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10 to 13 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது, 1 தீமோத்தேயு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ
தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாயிருக்கிறாய். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. சிலர் என்ன செய்யறாங்கன்னா, பண ஆசையில சிக்குண்டு ஆண்டவரை விட்டு வழி விலகி என்ன செய்யறாங்க, மோசம் போகிறாங்க. அதாவது நீங்க பணத்தை மட்டும் எதிர்பார்க்காதீங்க, உலக ஆசீர்வாதத்திற்காக மட்டும் யார் யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ, வேதம் சொல்லுகிறது அவர்களைப் போல பரிதபிக்கப்படுவர்கள் யாருமே இல்லை. இம்மைக்கு மாத்திரம் தேவனை தேடுவோம் என்று சொன்னால் நம்மை போல பரிதபிக்கப்படுகிறவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லப்பட்டது. இன்றைக்கு இருக்கிற அநேக எதிர்பார்ப்புகள் ஆண்டவர் அதுதான். ஆண்டவரே, எனக்கு நல்ல சரீர சுகத்தை தாரும், நல்ல பண வசதியை தாரும், நல்ல வீடை தாரும், நல்ல கார் வசதியை தாரும், நல்ல செல்வாக்கை தாரும், படிப்பை தாரும், வேலை வாய்ப்பை தாரும், திருமணத்தை தாரும், பிள்ளைகளை தாரும். இதுதான் குறிக்கோளாய் இருக்கிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறவர்கள் இந்த கேட்கிற இந்த காரியத்துல ஆண்டவர் ஒரு 5 அற்புதங்களை செய்வார். 6வது அற்புதம் செய்த உடனே கேட்ட உடனே செய்யாமல் போனால், 5 அற்புதத்தை கேட்ட உடனே தந்த ஆண்டவர் 6வது அற்புதத்தை என்ன செய்யல. அவர் என்ன விட்டுட்டாரு, எனக்கு விரோதமா எழும்பிட்டார், இனி இந்த இயேசு வேண்டாம் அப்படி சொல்லக்கூடிய கூட்டமும் இந்த விசுவாச கூட்டத்தில் இருக்கத்தான் செய்கிறது. அநேகரை இந்த விசுவாசத்தில் இருந்தவர்கள் வழி விலகி போனார்கள். அல்லேலூயா. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், இப்படி வழி விலகி போறவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களை தாங்களே உருவாக்குத்திக் கொள்ளார்கள். பிரச்சனைகளை அவர்களுக்குள்ளால உண்டாக்கி கொள்ளுகிறார்கள். ஆனா நீ அப்படி இருக்கக்கூடாது. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இந்த சுபாவம் நமக்குள்ளால இருக்க வேண்டும். நாம் உண்மையான விசுவாசிகளாய் இருந்தால். அல்லேலூயா. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. இப்ப விசுவாசத்துல போராடுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை, போராட்டத்துல தான் இருக்கிறோம். சபைக்கு வந்தா போராட்டம் எனக்கு மாற வேண்டும், அதானே நம்முடைய விசுவாசமா இருக்கிறது. இந்த சபையில போனா, இந்த பாஸ்டர் ஜோமன்னா என் போராட்டம் எல்லாம் நீங்கிரும். இந்த விசுவாசத்துல நாம் இருக்கிறோம். இந்த விசுவாசம் அற்ப விசுவாசமும் அவிசுவாசமும் தான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ என்ன செய்யணும், விசுவாசத்துல வாழ்கிற நீ என்ன செய், போராடணும். எப்படிப்பட்ட போராட்டம்? நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். நீ நீதியாய் வாழ வேண்டும், உண்மையாய் வாழ வேண்டும், சாட்சியாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அப்படி வாழும்போது வரக்கூடிய போராட்டத்தை நீ மேற்கொள்ள வேண்டும். அநியாயம் செய்து போராட்டம் சந்திக்கிறது அல்ல. கர்த்தருடைய பிள்ளையாய் விசுவாசத்துல உறுதியாய் இருந்து இந்த போராட்டங்களை நாம் சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. போராட்டம் வேண்டாம்னா ஜெயம் இல்ல, மேல்படி இல்ல. 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை 1ஆம் கிளாஸ்ல தான் இருக்கணும். அதுக்கு பரீட்சை உண்டு, அதுல வெற்றி பெற வேண்டும். அப்ப 2ஆம் வகுப்பு, ஸ்கூல் முடிச்சிட்டுனா காலேஜ், மாஸ்டர் டிகிரி, அப்படி இருந்தாலும் மேல எல்லாம் போயிட்டே இருக்கணும். டாக்டரேட் வரைக்கும் வாங்கலாம், PhD எல்லாம் வாங்கலாம். படிக்கலன்னா, போராட்டம் இல்லைன்னா, பரீட்சை எழுதலைன்னா அந்த பழைய கிளாஸ்ல தான் இருக்க முடியும். எல்லாருமே படிச்சு மேல வரக்கு ஆசை இருக்குல்ல, அப்ப பரீட்சை எழுதித்தானே ஆகணும். அதுபோல விசுவாசத்துல நம்ம மேல வரணும்னு ஆசைப்படணும் இல்ல, அதுக்கு நம்ம பரீட்சை எழுதித்தானே ஆகணும். பரீட்சை வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு பயங்கர போராட்டம் பாஸ்டர், ஜெபிங்க. நல்ல பாஸ்டர்னா, ஆமா சகோதரி நான் ஜெபிக்கிறேன், போராட்டத்தை ஏசு மாத்தணும்னு சொல்ல மாட்டாங்க. ஏமா போராட்டம் உனக்கு தான் வைக்கப்பட்டிருக்கு, எனக்கு தான் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் போராட வேண்டும், நாம் இந்த போராட்டத்தில் ஜெயிக்க வேண்டும். கிறிஸ்துவின் வல்லமையை கொண்டு நம்ம ஜெயிக்க முடியும் அவருடைய கிருபையினால. அல்லேலூயா. இந்த சத்தியத்தை விசுவாசிகளுக்கு போதித்து கொடுக்காதபடியினாலே இந்த நாட்களே 5 அற்புதத்தை பெற்ற விசுவாசிகள் 6வது அற்புதம் உடனே நடக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவரை விட்டு வழி விலகி போகிறவர்களாக மட்டுமல்ல, ஆண்டவரை தூஷிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். என் காதால கேட்கிற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. வேதம் அதான் சொல்லுகிறது, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அப்ப எதற்கு நம்ம போராடுகிறோம்? நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நித்திய ஜீவன் எத்தனை பேருக்கு வேணும்? அல்லேலூயா. நித்திய ஜீவன் வேணும்னா எல்லாரும் நம்ம என்ன செய்துதான் ஆக வேண்டும்? போராடித்தான் ஆக வேண்டும். போராடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். உன் வியாதி நீங்க, கடன் நீங்க, வீடு கட்ட, சொத்து உண்டாக்க, பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க,
அதற்காக நீ அழைக்கப்படலை. இது எல்லாருக்கும் தான் நடக்குது. யாருக்கு நடக்கல? ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்களும் விசுவாசிக்கிறவங்களும் இந்த காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது பூமியில நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற நன்மை, தீமை, ஆசீர்வாதம், சாபம் எல்லாமே வைக்கப்பட்டு இருக்கிறது. கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாமே, தரித்திரங்கள், செழிப்புகள் எல்லாமே வைக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாரும் அனுபவிக்கிறாங்க. இதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்கள். நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். ஆகையினால நல்ல போராட்டத்தை போராடித்தான் ஆக வேண்டும். நித்திய ஜீவனை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் திடங்களுக்கு உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார் அல்லவா? இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளாதபடியினாலே அநேக விசுவாசத்தை விட்டு வழி விலகி வீணராய் போகிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அல்லது 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள் எல்லாம் வாசிக்க வேண்டாம். 7, 8 வசனங்களை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அவருடைய 7வது அதிகாரம் 8வது முதல் பகுதியை வாசிப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. பாஸ்டர், பயங்கர போராட்டம் பாஸ்டர், ஜெபிங்க பாஸ்டர். போராட்டம் வேண்டாம். அப்ப நீதியின் கிரீடம் எங்க இருந்து வரும்? பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடுங்க, விசுவாசத்தை காத்துக்கொண்டே. நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்று அவர் விசுவாசிக்கிறார். அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நல்ல போராட்டத்தை போராட வேண்டும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும், நீதியின் கிரீடத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும். நமக்காக வைக்கப்பட்டிருக்க அந்த கிரீடத்தை விசுவாசிக்கிற பிள்ளைகளை யாரும் என்ன செய்யக்கூடாது? இழந்து விடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனுடைய அடுத்தது படிங்க தொடர்ந்து. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும், அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. பவுலுக்கு மட்டுமல்ல, அவரை விசுவாசிக்கிற எனக்கும் உங்களுக்கும் அதை தரப்போகிறார். நம்ம விசுவாசத்துல உறுதியா நிற்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாசத்தில் நாம் உறுதியா நிற்கிறோமா நிற்கவில்லையா என்று சொல்லி சில நேரங்களில் சில பரீட்சைகள் என்ன செய்கிறது? உண்டாகிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அல்லேலூயா. நீங்கள் எப்படியோ தெரியாது, என்னுடைய விசுவாசத்துல ஒரு பரீட்சை உண்டானபடியினாலதான் எனக்கு ஒரு பொறுமையை கத்த தந்திருக்கிறார். இல்ல நீங்க எல்லாம் பிடிச்சாலும் நான் நிக்க மாட்டேன். அப்படிப்பட்ட சுபாவத்துல ஓடிட்டு இருந்தவன் தான். உலக ஆசீர்வாதத்திற்காக வியாபாரம் வியாபாரம் வியாபாரம், எந்த பிசினஸ் செய்து எதை சம்பாதிக்கலான்னு ஒரே நோக்கம்தான். அப்போதும் விசுவாசம் இருந்தது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கிறது, பணம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கிறது, தேசத்துல செழிப்பு சேமம் ஒரு செல்வாக்கு எல்லாம் மிகுதியா இருக்கிறது, தேசத்து ஜனங்களுக்கு நமக்கு நல்ல ஒரு மரியாதை வைத்திருக்கிறார்கள். சந்தோஷமா தான் இருந்தது. ஆனா அந்த விசுவாசம் வேற, இன்றைக்கு இருக்கிற விசுவாசம் வேற. அன்றைக்கு இருந்த விசுவாசத்துல போராட்டம் இல்லை, இன்றைக்கு இருக்க விசுவாசத்துல போராட்டம் உண்டு. இந்த போராட்டம் நமக்கு பரீட்சையை கொடுக்கிறது. இந்த பரீட்சையில நாம் வெற்றி பெற வேண்டும். அப்போதுதான் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்று முதல் கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் கேட்போம், பெற்றுக்கொள்வோம். ஒருவேளை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்ன போல கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவர், விடுவிக்காமல் போனாலும் இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்குவது இல்லை என்று சொன்னது போல நமக்கும் உலக ஆசீர்வாதம் தேவைதான். நமக்காக தான் வைத்திருக்கிறார், தருவார் நிச்சயமாகவே. ஆயினும் சில ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காமல் போனாலும் நான் கர்த்தரை விட்டு பின்வாங்க மாட்டேன் என்கிற விசுவாசம் நமக்குள்ளால உண்டாக வேண்டும். யோபுக்கு இரட்டிப்பாய் ஆண்டவர் திருப்பி கொடுத்தது போல இழந்து போனவைகளை நமக்கு தர அவர் வல்லவராகத்தான் இருக்கிறார். யோபுக்கு வந்த சோதனையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதை பார்க்கும்போது நமக்கு என்ன சோதனை தான் வந்தது? அவர் கடைசி வரை நிற்கிறார். நான் போகும் வழி அவருக்கு ரூபகாரம் பண்ணுவேன்னு சொல்லுகிறார். நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய விசுவாசம் அவிசுவாசமா, அற்ப விசுவாசமா, இல்ல கிறிஸ்துவுக்குள் பூரணப்பட்ட விசுவாசமா? சற்று யோசித்து பாருங்கள்.
விசுவாசின்னு பேரு வச்சுக்கிட்டு அவிசுவாசிகளா இருக்கக்கூடாது. இன்றைக்கு அநேகர் விஷ ஊசிகளா இருக்கிறார்கள். அதுல ஊழியக்காரங்களும் விதி விலக்கல்ல, விசுவாசிகளும் விதி விலக்கல்ல. விஷ ஊசி என்ன செய்யும்? மற்ற உயிரோட இருக்கவனையும் கொண்டு போடும். இப்படிதான் நம்ம வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசம் அநேகரை கொலை செய்து கொண்டு இருக்கிறது. இதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். விஷ ஊசிகளா யாரையும் இருக்கக்கூடாது. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள் பிறருடைய காயத்தை ஆற்ற வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தரை துதிக்கிற நாவு. அந்த விசுவாசத்தில் நாம் உறுதியாய் தரித்து நிற்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தில் நமக்கு பரீட்சை உண்டு. இந்த பரீட்சை நம்ம பொறுமை என்ன செய்யும்? உண்டாக்குகிறது. நமக்கு நல்ல ஒரு சுபாவத்தை மாற்றி தரும். நம்ம ஜென்ம சுபாவத்தை எல்லாம் மாற்றி கிறிஸ்துவின் சுபாவத்தை நமக்குள்ளால தரும். அதுக்கு தான் பரீட்சை. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இந்த பரீட்சையில ஐயோ நான் அமிழ்ந்து போவேனோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வியாதிகள் வரும்போது, கடன் பிரச்சனை வரும்போது, பலவிதமான நிந்தைகள் அவமானங்கள் வரும்போது நீங்க நினைக்கலாம். நானும் ஒரு காலத்தில் அப்படிதான் நினைச்சேன். வியாபாரம் இருந்தது, செழிப்பு இருந்தது, செல்வாக்கு இருந்தது. ஒரு நாளில இந்த பரீட்சையில என்னால நிற்க முடியல. எல்லாமே என்னை விட்டு போய்விட்டது. வியாபாரமும் போச்சு, பணமும் போச்சு, சம்பாதித்ததான அத்தனையுமே போய்விட்டது. சரீரமும் உடுத்த துணியும் தான் மிச்சம். அந்த அளவுக்கு ஆகிவிட்டது. ஆகினும் அந்த பரீட்சையில கர்த்தர் என்னோடு கூட இருந்து ஒரு வெற்றியை தந்தபடினால தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஒரு சாட்சியாக நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லது நான் ஒரு பெயர் கிறிஸ்தவனாக தான் இருந்திருப்பேன். அந்த போராட்டங்கள் வரும்போது, இந்த அழிவுகள் வரும்போது துக்கித்து போன நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் அழிந்ததற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா அதை விட மேலான ஒரு ரட்சிப்பை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறாம்ங்கிற ஒரு விசுவாசத்தை தந்திருக்கிறார். அந்த வழியை காட்டிக் கொண்டிருக்கிறார். அப்ப இதெல்லாம் நம்ம கூட வர்றதில்லை. அவனுடைய கிரியில தக்க பலதான் கூட வருகிறது. இனி இருக்கிற வாழ்க்கை விசுவாசத்துல கிரியை உள்ள விசுவாசம் நம்ம செய்வோம் என்று சொன்னால் நம்மோடு கூட அது வரும்போது அது நம்மை பரலோக ராஜ்யத்துல கொண்டு சேர்க்கும். அல்லேலூயா. பிசாசுகளும் விசுவாசிக்கிறது, அது பரலோக ராஜ்யத்துல சேர்க்காது, அது நரகத்துல தான் கொண்டு போய் சேர்க்கும். இப்ப நம்முடைய விசுவாசம் பிசாசு விசுவாசிக்கிறதுல விசுவாசிக்கிறோமா? கர்த்தர் தந்த விசுவாசத்துல இருக்கிறோமா? கர்த்தர் தந்த விசுவாசத்துல நிற்போம்னா, கர்த்தரை விசுவாசிப்போம்னா நிச்சயமாய் அவருடைய ராஜ்யத்திலே நாம் சேரலாம். அல்லேலூயா. இப்போது இருக்கிற கஷ்டத்தை குறித்து யாரும் துக்கித்து போவதங்க. என்ன இழப்பு வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன நிந்தை வந்தாலும், அவமானம் வந்தாலும், நான் 100க்கு 100 சொல்றேன் என் அனுபவத்தோட, உங்களை கர்த்தர் மேன்மையாய் வைப்பதற்காக தான். அவர் உங்களுக்கு கிரீடத்தை தருவதற்காக தான். அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவதற்காக தான். நீங்களே சில காலம் போன பிறகு சொல்லுவீங்க, வந்த உபத்திரவங்களாம் எனக்கு நல்லது. தாவீது அதான் சொன்ன, உபத்திரவப்பட்டது நான் நல்லது, ஆகையினால உம்முடைய பிரமாணங்களை கை கொண்டேன். இந்த பொன் வெளியை விடவும் உம்முடைய வசனம் எனக்கு மேலானது. அந்த விசுவாசம் நமக்குள்ளே வரட்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5லிருந்து 9 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நீங்கள் உண்மையான விசுவாசியா கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்வீர்கள் என்று சொன்னால் கடைசி காலத்திலே உங்களுக்கு ஒரு ராஜ்யம் வைக்கப்பட்டிருக்கு. அதான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறது? அந்த ராஜ்யம் எனக்கு கிடைக்கணும் எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. சந்தோஷம் தானே? அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் கிட்ட போனா ஒரு சமாதானம் கிடைக்கும்னு சொன்னா அவரு சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாள் நீங்க துக்கப்படுவீங்க. அப்ப இந்த பாஸ்டர் வேண்டாம், யாரோ ஏதாவது நல்ல நயமான வார்த்தை பேசுற பாஸ்டர் இருக்கிறான்னு தேடி பார்ப்போம். அப்படிதான் நினைப்பாங்க. வேதம் அதுதான் சொல்லுகிறது. உங்களுக்கு பரலோக ராஜ்யத்திலே பங்கு வைக்கப்பட்டு இருக்கிறது, சந்தோஷம்தான். ஆனாலும் கொஞ்சம் காலம் பலவிதமான 1-2 சோதனையில, பலவிதமான சோதனையில உங்களுக்கு நீங்கள் பரீட்சை எழுதித்தான் ஆகணும். இதுல நீங்க என்ன செய்வீங்க? துக்கப்படுவீர்கள். இப்ப அந்த துக்கத்துல தான் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். ஆனாலும் வழி விலகி போகாதீர்கள். உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேவன் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். அவர் நிச்சயமாகவே இந்த சோதனையில வெற்றியை தருவார்.
தப்பிச் செல்லக்கூடிய வழி அவர் உண்டு பண்ண. சோதிக்கப்படுற எவனுக்கும் ஆண்டவர் துணை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தப்பிச் செல்லக்கூடிய வழியை ஆண்டவர் உண்டு பண்ணி இருக்கிறார். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண ஜீவகிரத்தை அவனுக்காக வைத்திருக்கிறார், நிச்சயமாக அதை அவனுக்கு கொடுப்பார். எனவே இப்போது இருக்கிற சோதனையில் நீங்க யாரும் துக்கித்து போகாதிருங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஒரு உதாரணம் சொல்ல, அழிந்து போகிற பொன் அக்கினியால் சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதான உங்களை விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஒரு உதாரணம் சொல்ல, ஒரு பொண்ணு எடுத்து பாருங்க. இப்ப அநேகர் கழுத்துல, காத்துல, மூக்குல, கையில, கால எல்லாம் அணிகலனா வச்சிருக்கிறீங்களா? இந்த நகையை நீங்க நினைச்சு பாருங்க, இந்த பொண்ணு நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு காலத்துல மண்ணுல இருந்தது, மண்ணோடு மண்ணா இருந்தது, அழுக்கு நிறைந்ததா இருந்தது, களிம்பு நிறைந்ததா இருந்தது, பல விதமான தாது பொருட்கள் சுற்றி இருந்தது. அதை வெட்டி எடுத்து அதை சுத்தம் பண்ணி அது உலகிலே போட்டு அதிகமான டிகிரி அதை சூடாக்கி அதை உருக்கி அதுகிட்ட இருந்தெல்லாம் களிம்பெல்லாம் நீக்கி அதை சுத்த பொண்ணாய் மாற்றி, அப்புறமா நீங்கள் பார்க்கிற உங்கள் தட்டான் உங்களை பொன் ஆசாரியுடைய கரங்களிலே வந்து அவர்களும் அதை கம்பியை சூடாக்கி சுத்தியனால அடிச்சு அதை இன்னும் பல விதமான எந்திரத்துல வைத்து கரும்பு சாறு புளிகிறது போல் அதை அரைத்து நீங்கள் என்ன மாடல் நகை கேட்கிறீங்களோ அந்த மாடலாக அவன் சுத்தியல்ல அடிச்சு அடிச்சு தீ காட்டி அக்கினியில நெருக்கி அதை என்ன செய்த புடமிட்டு அடிச்சு நீங்க கேட்கிற மாடல் அவன் மாத்துறான். நீங்க கேட்கிற மாடல் எப்ப வருகிறதோ அது வரைக்கும் அது புடமிடப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த பொன் ஆசாருடைய சுத்தியல் அதை அடித்துக் கொண்டே தான் இருக்கும். அடிக்கடி தீயிலே காட்டத்தான் செய்வான், எந்திரத்திலே போட்டு அரைக்கத்தான் செய்வான், கரும்பு சாறு பிடிக்கிற மாதிரி. இங்க பார்த்தா தெரியும், அந்த நகை செய்கிற இடத்துல போனா அப்படிப்பட்ட மிஷின் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. எப்போ அவன் விரும்புகிற மாடல் வந்ததோ அதுக்கு பிறகு அக்கினி சோதனையும் தீர்ந்தது, சுத்தியல் அடியும் தீர்ந்தது. அப்ப விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த உபத்திரம் என்கிற பரீட்சை நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரீட்சையில ஆண்டவர் விரும்புகிற மாடல் வர்றது வரைக்கும் சோதனை உங்களை சூழ்ந்து கொண்டேதான் இருக்கும், யார் ஜெபித்தாலும். அல்லேலூயா. ஆனால் இந்த சோதனை ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. எல்லா சோதனையும் ஜெயிக்க முடியும், கொஞ்சம் வலிதான், கஷ்டப்படும். இந்த பொண்ணு அதெல்லாம் சகித்தது. இப்ப அந்த மாடலுக்கு வந்த பிறகு அது என்ன செய்கிறது? கர்த்தருடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுடைய எங்கெல்லாம் வந்துட்டு காதை பலவிதமான ஓட்டையில போட்டு அடுக்கடுக்காய் அந்த ஓட்டை போட்டுட்டு உள்ள ஏறி தொங்கிட்டு நிக்குது, மூக்குல ஓட்டை போட்டு தொங்கிட்டு நிக்கிறது. இனி எங்கெல்லாம் ஓட்டை போட போறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. பல இடத்திலையும் வச்சு அலங்காரமாய் வைத்து அதுக்கு எவ்வளவு மகிமை வந்து பாத்தீங்களா? மண்ணுக்குள்ள ஒண்ணுக்கு உதமாம கிடந்த தங்கம் இப்ப தேவ சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுடைய உச்சந்தலை இந்த உள்ளங்கால் வரைக்கும் அது அலங்காரமாய் மாறிவிட்டது. இப்ப அதுக்கு என்ன பெருமை தெரியுமா? உங்க வீட்டுல இருக்க மற்ற எல்லாத்த விட இதுக்கு மதிப்பு அதிகமா இருக்கு. மற்ற பொருளை வைக்கிற மாதிரி எங்கேயும் செல்ஃபில் அங்கெங்கெல்லாம் தூக்கி வைக்க மாட்டாங்க, பத்திரமா வைக்கிறாங்க. இல்லைன்னா லாக்கர்ல கொண்டு பேங்க்ல கொண்டு வைக்கிறாங்க. இல்ல இருந்தாலும் இருக்குதா அத்து போச்சான்னு அப்பப்ப என்ன செய்யறாங்க, பிடிச்சு என்ன மதிப்பு மரியாதை. இந்த மரியாதை நம்ம பிள்ளைகளுக்கு இல்லைன்னா கொடுக்குறோமா, பெற்றோருக்கு கொடுக்குறோமா? ஏன்னா இதுக்கு கொடுக்குறோம், இருக்குதா தேஞ்சுதா அப்படி எல்லாம் எங்கெங்கெல்லாம் போறோமோ அங்கெங்கெல்லாம் பிடிச்சி ஆட்டி, சிலவங்க இது வேணும்னு கொஞ்சம் ஆட்டுறவங்களும் இருக்கிறாங்க. அது போகட்டும். எப்படியோ அது வந்துன்னா அதுக்கு ஒரு பெருமை என்ன செய்கிறது வருகிறது சொன்னால், தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்ட நாம் இந்த விசுவாசத்திலே நிலைத்து நின்று அந்த பரீட்சையில ஜெயிப்போம்னா நமக்கு ஒரு மகிமை இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாக அந்த சிங்காசனத்தின் முன்பதாக நிற்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கெல்லாமோ செல்கிறார், அவர் கூட செல்ல அவரை ஆராதிக்க தூதர்களை போல் அவருடைய சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்கும்படிக்கு தான் இப்படிப்பட்டதான சோதனை என்ன செய்கிறது வருகிறது என்பதை நான் நீங்களும் மறந்து கூடாது. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்ல முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. அடுத்த வசனம், உங்கள் விசுவாசத்தின் பலனாக ஆத்துமாவை என்ன செய்யும், ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இந்த ரட்சிப்பு அப்பதான் அடைய முடியும். ஏதோ சபைக்குள்ள வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ஜபிச்சிட்டோம், பாடிட்டோம், துதிச்சிட்டோம்னா ரட்சிப்பு ஆகாது. முடிவு பரியந்த நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தந்ததான இந்த ஜீவர்கிடத்தை ஒருவனை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நமக்குள்ளே நாம் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் நமக்கு விசுவாசம் வேண்டும். இந்த சோதனையை நம்ம ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னா நமக்கு விசுவாசம் வேண்டும்.
இந்த பரீட்சையில நம்ம பாஸ் ஆக வேண்டும்னா நமக்கு விசுவாசம் வேண்டும். இது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாகி இருக்கிறது. விசுவாசம் விசுவாசியாமல் ஒன்றுமே நடக்காது. யோவான் 3:16 நம்ம 21 வசனம் வாசிக்கிறதான வேளையில வாசிக்கலாம் பாருங்க. தேவன் ம். தம்முடைய ஒரே பேரான குமாரனை தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு அவன் போகாமல் கட்டும் போகாமல் நித்திய ஜீவனை நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போவது இல்லை, அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதற்காக தான் நமக்கு தந்தார். அதற்காக தான் இந்த பூமியில அவர் வந்தார். அதற்காக தான் சிலுவை பாடுகளை அவரை ஏற்றுக்கொண்டார். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காகவே சிந்தினார். நம்முடைய பாவம், நம்முடைய சாபம், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார். இதை யார் யாரெல்லாம் விசுவாசித்து இந்த விசுவாசத்துல கிறிஸ்துவோடு நீங்க உறுதியா இருக்கிறீர்களோ உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அல்லேலூயா. இது ஏற்றுக்கொள்ள மனது இல்லாதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆக்கினை தீர்ப்பிலே நாம் விழுந்து விடாதபடிக்கு அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாய் நம்முடைய விசுவாசத்தை இன்றைக்கு உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம் நமக்கு வர வேண்டும். பேய்த்தனத்தின் விசுவாசம் நமக்கு வேண்டாம். அப்படியே ஒப்பு கொடுப்போமா? நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். நிச்சயமா நம்மை அழைத்து செல்வார். இந்த பூமியிலே சோதனை சைக்க ஆண்டவர் பலன் தருவார். தப்பி செல்லக்கூடிய வழி ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணி தருவார். நீங்கள் யாரும் சோர்ந்து போக வேண்டாம், வழி விலகி போக வேண்டாம், துக்கப்பட வேண்டாம். அவரை சார்ந்திருப்போம். அவர் நமக்கு உதவி செய்வார். சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த ராஜ்யத்தை நமக்கு தருவார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.